தீபாவளி அப்படின்னு சொல்கிறோம். தீபாவளினா என்ன, தீபாவளியுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க, கந்த புராணத்தில் நரகாசூரன் அழைப்பு தான் தீபாவளின்னு சொல்லுவாங்க. 7 நாள் சூரசம்காரம் வந்து நம்ம திருச்செந்தூரில் நடக்குது. இப்போ ஒவ்வொருவரும் நம்ம அதில் போய் கலந்துட்டோம்னா நம்மளுடைய தீவனையெல்லாம் நீங்கி நல்வினை கிடைக்கும், முருகனுடைய அருளில் நமக்கு கிடைக்குது. அதனால் அன்னைக்கு நாள் நாம் போய் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீபாவளி என்ன அப்படின்னா தீப ஒளின்னு பேர். தீப ஒளினா என்ன அப்படின்னா வருஷத்தில் ஒரு முறை சிவராத்திரி மாதிரி. தீப ஒளிங்கிறது நம்முடைய இயற்கையாகவே இந்த பூமியிலிருந்து பூமி பக்கவாட்டில் பிரபஞ்சத்துக்கு போகும்போது ஒளியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது பிரபஞ்ச ஆற்றல் இறங்கும் பொழுது அதுக்கு சொல்லுதான் என்ன சொல்லுவோம், பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அது நிறைஞ்ச நாள் அப்படின்னு சொல்கிறனால தான் தீபாவளி. அப்போ தீப ஒளியினுடைய மிகப்பெரிய முக்கியமான தருணமான நேரம் அது. அப்போ கடவுளை காணக்கூடிய நாள் அது. அன்றைய நாளில் நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா முத்தி அடைஞ்சிடலாம். அவ்வளோ பெரிய ஆற்றல் நம்ம கொடுத்துரும். ஏன்னா இப்போ பிரபஞ்சத்துடைய ஆற்றல் இறங்கிட்டே இருக்கும். அன்றைய நாள் உட்காந்து செய்யும்போது மிகப்பெரிய சக்தி அடைய முடியும். அதனால் இந்த தீபாவளியை சிறப்பாக நம்ம கையாளும் போது நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சி பேரானதும் பெறுகிறோம். எங்கேயோ போயிடுவோம், அந்த லெவல் ஆயிரும். அதுதான் உண்மை. ஏன்னா தீபாவளி அப்படின்னு சொல்லும்போதே தீபத்துடைய மிகப்பெரிய அந்த அதிக ஆற்றல் சக்தி அன்னைக்கு நமக்கு பூர்வ மத்தியில் கிடைக்கும். அதை நீங்கள் எனர்ஜி வந்து நீங்கள் வாங்க 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 இறங்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா காலையில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு முதல்ல யோகாலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது குளிச்சுட்டு அதுக்கு பின்னால் வந்து உட்காந்து முறைப்படி நம்முடைய கிரியா யோகத்தை முழுமையாக பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அதுக்கு பின்னால் உட்காந்து தியானத்தில் அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு 10-15 டைம் மௌனமாகவே உட்காந்து தியானம் பண்ணுங்கள். அந்த கடைசி மூச்சு பயிற்சியும் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கனாவே அன்றைய நாளில் உங்களுக்கு, அதாவது சாதாரண நாட்களில் 1000 பவர்னால் அன்றைக்கி 10,000 பவரை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுதான் தீபாவளி. இந்த தீபாவளி அனைவரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ்த்தன்மையை ஒழிக்கிறதுக்காக அந்த ஒளி விடுறோம். இதுதான் உண்மை. அப்போ கெட்ட சக்தியெல்லாம் அன்றைக்கு நாள் அழியுது, நல்ல சக்தியெல்லாம் உற்பத்தி ஆகுது. ஆனால் அந்த மாதிரி நாளில் நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த தீபாவளியை மறக்கக்கூடாது. ஆண்டவனுடைய அருள் நிறைய கிடைக்கிறதுனால அந்த நாளை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் பெரிய ஒரு பொக்கிஷத்தை பெறத்துக்கு உண்டான வாய்ப்பு வருது. தட்டி விடாதீர்கள், தழுவி விடாதீர்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த தீபாவளினால் சகல விதமான காரியம் ஜெயமாகும். நீங்கள் நினைக்கிறது கைகூடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதை பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட நாள் தான் இந்த தீபாவளி. அவசியம் ஒவ்வொருவரும் இந்த தீபாவளியில் முடிந்தவரை தியானத்தை கையாளுங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். நன்றி, வணக்கம்.